விஜய் கோவை மதுரையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் விஜய் சாருக்கு எங்க போனாலும் கூட்டம் வருங்க. அவர் மிகப்பெரிய நடிகர், அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. எங்க போனாலும் அவர் கூட்டம் வர்றதா செய்யும். அவர் ஷூட்டிங்க்கு போனாரு, கூட்டம் வந்தது, ரசிகர்கள் வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவருக்கே தெரியும். அவர் ஓட்டு போட போனாலும், சினிமா பார்க்க போனாலும், மேட்ச் பார்க்க போனாலும், ஒரு சின்ன பட பிடிப்புக்கு போனாலும் அவருக்கு கூட்டம் வரதா செய்யும். அதுல என்ன அதிசயமா இருக்கு? தமிழ்நாட்டு அரசியல் நிறைய கட்சிகளை பார்த்திருக்கு, நிறைய கட்சி தலைவர்களை பார்த்திருக்கு, நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்த தமிழ்நாடு பார்த்திருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் இது ரொம்ப சீக்கிரமா பேசுற மாதிரி இருக்கும். காத்திருந்து பார்க்கலாம். இந்தியா அவர்கள் எப்ப வேணும்னாலும் களத்துல தான் நிப்பாங்க. இப்பவும் நான் களத்துல தான் நின்னுகிட்டு இருக்கேன். எனக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் கிளம்பினாரு. அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். நீங்க ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ண போறது எங்க தலைவர், நான் இல்ல. பாஜக கூட்டணி சுமூகமா இருக்குன்னு சொல்றோம். ஆனா மூத்த தலைவர்கள் யாருமே கூட்டணி பத்தி பேச மாட்டோம். அந்த கருத்து சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன பிரச்சனை? நடுவுல எங்களுக்கு நிறைய பேர் ஆர்வமா நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக வரலாறுன்னு பார்த்தா எங்க அமைச்சர்களும் எங்க மூத்த தலைவர்களும் யாரும் அனாவசியமா பேச மாட்டாங்க. நாங்க எக்ஸ்போஸ் பண்ண எதுவுமே இல்ல. பிரச்சனை இருந்தா தானே எல்லாருமே பேசணும். இருக்கிறதுனால எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கேள்வி கேக்குறீங்க, இப்படி இருந்தாலும் கேள்வி கேக்குறீங்க. டிடிவி தினகரன் சாரோட கோட்பாடுகளும் கொள்கைகளும் அவரோட கூட்டணி பத்தி நீங்க அவர்கிட்ட தான் பேசணும். எங்க தலைவர் சொல்லுவாரு.